மதன் இன்ஃபோ ஹப் இது நான் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய யூடியூப் சேனல். இந்த சேனலில் நான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் மறக்காமல் மதன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சூர் பெயிண்டிங்ஸை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேஞ்சூர் பெயிண்டிங்கை எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்கான கிளியரான எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் மதன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை ஓவியம் வரைகிறதுக்கு நமக்கு முதல்ல இது போல் ப்ளைவுட் தேவைப்படும். இந்த ப்ளைவுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 15 இன்ச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் படம் வேணுமோ அந்த சைஸுக்கு ப்ளைவுட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் நமக்கு ஒரு துணி தேவைப்படும். இந்த துணியோட பேர் மல்லு துணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய துணி கடைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மல்லு துணியை ப்ளைவுட் மேலே ஃபெவிகாலை பயன்படுத்தி ஒட்டிக்கலாம். துணியை ப்ளைவுட்டில் ஒட்டினதுக்கப்புறம் எல்லா ஆக்கரையும் சாக் பவுடரையும் ஒன்றா கலந்து இது போல் அந்த ப்ளைவுட் மேலே கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா காய விடலாம். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ப்ளைவுட்டை 2 மணி நேரத்துக்கிட்ட காய வச்சாலே போதும். அதுக்கப்புறமா எமரி ஷீட்டை பயன்படுத்தி நம்மளுடைய போர்டை நல்லா ஷைனிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடிச்சிருக்கக்கூடிய அந்த கோட்டிங் மூலிமா அங்கங்கே ரஃப்பாக இருக்கும். அதை நம்ம எமரி ஷீட்டை பயன்படுத்துறது மூலிமா இது போல் ஷைனிங்காக நமக்கு வந்து போர்டு ரெடி ஆகிடும். போர்டை ஷைனிங் பண்ண பிறகு இது போல் ஒரு துண்டு சீட் எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ளைவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் லைன்ஸ் வரைகிறதுக்காக இந்த பேப்பருடைய அளவு எடுத்துக்கிட்டு போர்டுடைய 4 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் லைன்ஸ் நம்ம வந்து வரைஞ்சிடலாம். பார்டர் லைன்ஸ் போர்டுடைய 4 சைட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரைங்க. ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் வரையாமல் ஸ்கேலை பயன்படுத்தி கரெக்டான அளவில் வரைங்க. பார்டர் லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பெயிண்டிங் வரையணுமோ அதோடைய ஒரு ஜெராக்ஸை இந்த ப்ளைவுட் மேலே டாப் சைடில் டேப்பை பயன்படுத்தி ஒட்டிக்கோங்க. எதுக்காக இந்த போர்டில் நம்ம இந்த ஜெராக்ஸை ஒட்டியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பெயிண்டிங் வரைய போகிறோமோ அதை கார்பன் பேப்பரை பயன்படுத்தி இந்த போர்டில் அச்சு வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இது போல் நம்ம டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். இப்போது இந்த பேப்பருக்கு நடியில் நம்ம கார்பன் பேப்பரை வச்சு இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அச்சு அடித்து எடுத்துக்கலாம். அச்சு அடிக்கிறப்பையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சில இடங்களில் வரையாமலே விட்டுருப்போம், ஆனால் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கு தோணும். சில இடங்களில் நம்ம வரைஞ்ச இடத்து மேலேயே கூட வரைஞ்சிக்கிட்டு இருப்போம். அதனால் எந்தெந்த இடத்துல அச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சு வரைங்க. இப்போது நம்ம படத்துடைய மண்டபத்தை நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் முதல்ல நம்ம மண்டபத்தை வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பென்சிலால் ரஃப்பாக வரைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே மார்க்கரால் நல்ல டார்க்கான ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போது நம்ம லெஃப்ட் சைடு மட்டும்தான் மண்டபம் வரைஞ்சிருக்கோம். ரைட் சைடுக்கு நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் பேப்பரை பயன்படுத்தி நம்ம லெஃப்ட் சைடு வரைஞ்சிருக்கல அந்த மண்டபத்தை இந்த ட்ரேஸ் பேப்பரில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல அந்த ட்ரேஸ் பேப்பரை இது போல் போர்டில் டேப் போட்டு ஒட்டிட்டு மார்க்கரை பயன்படுத்தி நம்ம மண்டபத்தை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேஸ் பண்ண பேப்பரை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வரையாத இன்னொரு பக்கம் அந்த ட்ரேஸ் பேப்பரை வச்சு அதுக்கு கீழே கார்பன் பேப்பரை வச்சு நம்ம வரைஞ்சி இந்த மண்டபத்தை அச்சு வச்சு இந்த போர்டில் வரைஞ்சிக்கலாம்.
ரெண்டு பக்கமும் நம்ம மண்டபத்தை வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு இப்போது நம்ம வரைய வேண்டிய படத்துக்கான ஃபுல் அவுட்லைனுமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். இதுக்கு மேலே தான் நம்மளுடைய பெயிண்டிங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய பெயிண்டிங்க்கு ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸை பயன்படுத்தி இது போல் ஃபெவிகால் மூலியமாக ஒட்டிக்கலாம். நம்ம பெயிண்டிங்குடைய பார்டர்ஸ்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை பயன்படுத்தி ஒட்டிக்கலாம். உள்ளார இருக்கக்கூடிய இடங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன்ஸை பயன்படுத்தி ஒட்டிக்கலாம். நம்மளோட பெயிண்டிங்கில் இது போல் ஸ்டோன்ஸை வச்சதுக்கப்புறமா அரபிக் கம், சாக் பவுடர் அண்ட் வாட்டர் இது மூணுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெயிண்டிங்கில் அப்ளை பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டை நம்ம பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. மேலே இருக்கக்கூடிய மண்டபம், பார்டர்ஸ், அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பெயிண்டிங்குடைய பேக்ரவுண்ட், நம்ம பெயிண்டிங்குடைய ஸ்கின், அப்புறம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையும் தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ண பிறகு இந்த பேஸ்ட் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம அப்ளை பண்ண அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அதே பேஸ்ட்டை இதே போல் ஒரு கவரில் ஊற்றிக்கிட்டு அதோட டிப்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு இது போல் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பார்டர் ஸ்டோன்ஸை சுற்றி அந்த பேஸ்ட்டை இது போல் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம பெயிண்டிங்க்கு உள்ளார வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்ஸ்லையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் அந்த பேஸ்ட் நம்மளுடைய மண்டபத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது போல் அப்ளை பண்ணி நம்மளுடைய பெயிண்டிங்கை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம். இப்போது நம்ம அப்ளை பண்ண அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அப்ளை பண்ண அந்த பேஸ்ட் மேலே இது போல் கோல்டு ஃபாயிலை பயன்படுத்தி ஒட்டிக்கலாம். நம்ம அந்த பேஸ்ட்டால் நம்மளுடைய பெயிண்டிங்க்கு எந்தெந்த இடத்துலாம் டிசைன் கொடுத்தோமோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாயிலை ஒட்டிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற அந்த பேஸ்ட் மேலே நம்மளுடைய இந்த ஃபாயிலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நம்மளுடைய பெயிண்டிங்க்கு கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய பெயிண்டிங்கில் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கின் கலர் அடிக்கணுமோ அந்தந்த இடத்துக்குலாம் வந்து சாண்டல் கலரை பயன்படுத்தி கலர் கொடுத்துக்கலாம். அதன் பிறகு ஒரு மெலிசான ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பெயிண்டிங்க்கு ஃபேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதே போல் அந்த மெலிசான ப்ரஷ்ஷை பயன்படுத்தி நம்மளுடைய பெயிண்டிங் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பெயிண்டிங்கில் ஸ்கின் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடு கொடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய பெயிண்டிங்க்கு இது போல் பிளாக் கலரை பயன்படுத்தி ஐஸுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஃபைனலாக நம்மளுடைய பெயிண்டிங்க்கு எல்லா இடத்துக்கும் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய பெயிண்டிங்குடைய அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நம்ம பெயிண்டிங்குடைய பார்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலரை பயன்படுத்தி பெயிண்ட் கொடுத்தாச்சு. அதே போல் பெயிண்டிங்குடைய பேக்ரவுண்டுக்கு டார்க் ப்ளூவை பயன்படுத்தியாச்சு. அப்புறம் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பெயிண்டிங் கொடுக்கணுமோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு.
இந்த வீடியோவில் தஞ்சை ஓவியத்தை வரைகிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் மதன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மதன் இன்ஃபோ ஹப் இது நான் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய யூடியூப் சேனல். இந்த சேனலில் நான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் மறக்காமல் மதன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.